Kumaraswamy Kamarajar, fondly known as K. Kamarajar, was a visionary leader whose contributions to Indian politics and society remain deeply influential even today. Kamarajar was born on July 15, 1903 in Virudhunagar, Tamil Nadu. He rose from humble beginnings to become one of the most revered political figures in independent India. Kamarajar's journey into politics began in the early 1920s when he joined the Indian National Congress and became actively involved in the freedom struggle. After India gained independence in 1947, he focused his efforts on rebuilding the nation. His tenure as the Chief Minister of Madras State from 1954 to 1963 marked a transformative period in the state's history. He initiated the revolutionary Kamarajar Plan in 1963, which aimed to eradicate illiteracy by encouraging children to attend school through various incentives such as free education, midday meals and scholarships. Kingmaker Kamarajar leadership extended beyond political and education reforms. He was known for his simplicity, integrity and unwavering commitment to public service. His selfless devotion to the nation and tireless efforts to uplift the marginalized section and society. He passed away on October 2, 1975, leaving behind a rich legacy of statesmanship and social reforms. Dear students, today we are getting this valuable education because of his selfless dedicated service. So we should follow Kamarajar's value and use our talent of the betterment of our country. Thank you. தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்கள் முன் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழகத்தில் பொற்கால ஆட்சி செய்த காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். அரசியல் வாழ்க்கைக்கு முன் உதாரணமாக வாழ்ந்த அந்த ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகரில் மிக சாதாரண குடும்பத்தில் குமாரசுவாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்து மாநிலத்தின் முதல்வராகி பல அதிகார பதவிகள் தம்மை தேடி வந்த போதும் அந்த அரியணைகளை ஏற்காமல் பிறரை அவற்றில் அமர வைக்கும் அதிகாரம் மிக்கவராய் வாழ்ந்தார். தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மத்தியான திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். உழைப்பால் உயர்ந்த காமராஜர் பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவருடைய ஆட்சி காலத்தில் 1957 15800ஆக இருந்த தொடக்க பள்ளிகள் 1962 29,000ஆக உயர்ந்தது. சென்னையில் உள்ள IIT தொடங்கப்பட்டதும் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் குலக்கல்வி திட்டம் கைவிடப்பட்டு மூடப்பட்ட 6000 பள்ளிகள் திறக்கப்பட்டன. காமராஜர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம் போன்ற நீர்ப்பாசன திட்டங்களை ஏற்படுத்தினார். தமிழ் தொழில்துறையில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக நெய்வேலி நிலக்கரி திட்டம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் போன்ற திட்டத்தினை நடைமுறைப்படுத்தினார். கட்சி மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைக்கும் பிளான் எனப்படும் திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார். அரிய பல சாதனைகளை செய்து 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மறைந்த இவருக்கு இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா என்ற விருதினை வழங்கி சிறப்பித்தது. பள்ளி குழந்தைகளாகிய நாமும் காமராஜரின் வழியை பின்பற்றி நம் நாட்டினை முன்னேற்றுவோமாக. நன்றி.